ராம்குமார் தேனி. நல்ல கேள்வியாக கேட்குறவர் எப்போ பார்த்தாலும் இவர் இப்போ என்ன கேட்டிருக்காருன்னு பார்க்கலாம். ரொம்ப அருமையான கேள்வி கேட்டிருக்கார் சார். தேவையான கேள்வி. ஒரு பெண் குடும்பத்திற்குள் வந்தவுடன் குடும்ப நிலை சீர்குலைந்தால் அந்த பெண்ணின் ஜாதகம்தான் காரணமா? அப்படியெனில் அவரவர் சுய ஜாதகம் செயல் இழந்து விடுமா என்பதை உங்களது தெளிவான விளக்கம் கொடுத்தால் இந்த சமூகத்திற்கு பயன்படும். பார்த்தீங்களா ஐயா, எவ்வளோ அருமையான கேள்வியை ராம்குமார் தேனி கேட்டிருக்காருன்ட்டு. அற்புதமான கேள்வி ஐயா, அவசியம் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய கேள்வி. நான் ஏற்கனவே இதற்கு உண்டான கேள்வியை நான் என்னுடைய குருநாதர்கிட்டையும் கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் இப்போ உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு முற்படும் பொழுது இது மறுபடியும் எனக்கு ஒரு ரிப்பீட்டாகவே அமையும். எனக்கு தேவையில்லை, நான் ஜாதகம் பார்க்கறதை நிறுத்திட்டேன். இருந்தாலும் அந்த அறிவு என்பது எப்போவுமே நம்ம கடைசி காலம் வரைக்கும் நம்மக்கிட்ட அறிவு இருந்துக்கிட்டே தானே இருக்கும். அது வளர்ந்துக்கிட்டே தானே இருக்கும். அது உள்ளே தூக்கி போட்டுக்கிட்டே தான் இருக்கும் விஷயங்களை, விடுறது இல்லைல்ல. அதுபோல் ஒரு பெண் குடும்பத்திற்குள் வந்தவுடன் குடும்ப நிலை சீர்குலைந்தால் அந்த பெண்ணின் ஜாதகம்தான் காரணம். அந்த பெண்ணின் ஜாதகமும் ஒரு காரணம் அப்படின்னு தான் வச்சுக்கணும். அந்த பெண்ணினுடைய ஜாதகமும் ஒரு காரணம். ஆனால் அதுவே காரணமா அப்படின்னா இல்லை, அது ஒரு காரணம். அதை நாம் ஜாதகம் பார்க்கும் பொழுது, பொருத்தம் பார்க்கும் பொழுது அந்த பெண்ணின் ஜாதகத்தை நல்லா பார்த்தோம்னா இந்த பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அது பாவவாரியாக ஆய்வு பண்ணணும். வெறும் நட்சத்திரத்தை போட்டு இந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தை போட்டு 10 பொருத்தம் எடுத்தால் வந்துடுமா? வர அந்த பெண்ணனுடைய ஜாதகத்தை பாவக ரீதியாக அப்படியே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா தெரியும். ஒரு பெண்ணனுடைய ஜாதகத்துக்கு என்ன முன்னோர்கள் முக்கியம் சொல்லியிருக்காங்க. முன்னெல்லாம் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு பொண்ணுடைய ஜாதகத்தில் 2, 7, 8 சுத்தமாக இருக்கா பார்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக சொல்லுவாங்க, 2ஆம் இடம் 7ஆம் இடம் 8ஆம் இடம் சுத்தமாக இருக்கான்னு பார்ப்பா, அப்புறம் லக்னத்தையும் பார்த்துக்கோப்பா அப்படிம்பாங்க. ஏன்? லக்னம் அதனுடைய குணாதிசயத்தை சொல்லிடும். 2ஆம் இடம் அந்த ஜாதகை பிறந்த குடும்பத்தை சொல்லிடும். 7ஆம் இடம் போகக்கூடிய கணவனுடைய வீட்டை பற்றி சொல்லிடும். 8ஆம் இடம் அதுக்கு மங்கல்யம் எப்படி நிலைக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லிடும். அப்புறம் மற்ற அஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு அலசனம்னா அந்த பெண்ணுடைய பூரா சமாச்சாரம் வெளியே ஓடியாந்துடும், டக்குன்னு ஓடியாந்துடும். பெண்ணுடைய ஜாதகம் ஒரு காரணம் இருக்குது, ஆனால் அதுவே முழுமையான காரணம்னு சொல்லிட முடியாது. பையன்கிட்ட வரணும். பையன் ஜாதகமும் காரணமாக இருக்கலாம், இருக்காதுன்னு சொல்லக்கூடாது. மிஸ்டர் ராம்குமார், பையனுடைய ஜாதகம் பார்க்க வேண்டியது இல்லைன்னு சொல்லுவாங்க சிலர். இன்றைக்கி அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பையன் ஜாதகத்தை ஒன்றும் அதிகம் பார்க்க வேண்டியதில்லை சார், பொண்ணு ஜாதகம் சார் முக்கியமாக பார்க்கணும். ஏன் பையனா என்ன ஒஸ்தியா? அவன் ஆகாசிலேருந்து டங்குன்னு குதிச்சிட்டானா? அவனும் தாயார் வயிற்றுலேருந்து 10 மாதம் இருந்துட்டு தானே வந்தான். இந்த பொண்ணும் தாயார் வயிற்றில் 10 மாதம் இருந்துட்டு தானே வந்தா. ஏன் அந்த வித்தியாசம் காட்டுறீங்க? பையனுக்கும் அந்த விஷயத்தெல்லாம் பார்க்கணும். அந்த 2, 7, 8 லக்னம் மற்ற அஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும். பார்த்தா தான் சரியாக வரும். அதுதான் தோஷ சாமியம்னு சொல்லக்கூடிய சமதோஷம்ங்கிறது. நான் புரியுதா மிஸ்டர் ராம்குமார்? நீங்களும் புரிஞ்சுக்கோங்க, மற்றவங்களும் புரிஞ்சுக்கோங்க. சமதோஷம் எதுக்காக பார்க்குறோம்? தோஷ சாமியம் என்று சொல்லக்கூடிய சமதோஷம் எதுக்காக பார்க்குறோம்? இதுக்கு தான் பார்க்குறோம். அந்த பெண் அந்த குடும்பத்தில் நுழைந்ததனால்தான் அந்த குடும்பம் சீர்குலைந்ததான்னா இவன் ஜாதகத்திலையும் அது இருக்கும். அந்த பெண் இவன் கல்யாணம் செய்து கொள்ள பெண் எதுவாக இருந்தாலும், அந்த பெண்ணுன்னு மட்டும் இல்லை, இந்த பையன் கல்யாணம் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய பெண் எதுவாக இருந்தாலும் அது வந்தால் குடும்பத்தில் நிலை சீர்குலையும் என்பது இவன் ஜாதகத்திலேயே இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறது தான் ஒரு ஜோதிடனுடைய திறமை. ஆகையினால இதுக்கு ஒன்று பெண்ணை மட்டும் நம்ம காரணம் சொல்லிடக்கூடாது.
ஆணுடைய ஜாதகத்தையும் பார்க்கணும். ஆணுடைய ஜாதகத்தையும் அது மாதிரியான விஷயம் இருக்கும். இவனுக்கு அமையக்கூடிய பெண் இப்படித்தான் அமையும், இப்படித்தான் அமையணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதில் இருக்கும். நம்மளால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு நாம் ஒத்துக்கணும். அனுபவம் மிகுந்தவர்கள் கண்டுபிடிச்சிடுறாங்க, அனுபவம் குறைவாக இருந்தவர்கள் கண்டுபிடிக்க முடியறதில்லை. ஆனால் எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் பார்க்கும் பொழுது இந்த பையனுடைய குணம், இவனுக்கு வரக்கூடிய பெண் எப்படி இருப்பா அப்படிங்கிறதையும் பார்த்தோம்னா இவனுக்கு இப்படித்தான் அமையும் போல் இருக்குதுப்பா அப்படின்னே தெரியும். அதைத்தான் எதை சொல்லுது நம்முடைய ஜோதிட சாஸ்திரம். இந்த தோஷங்கள் அப்படின்னு குறிப்பிடுறது என்னன்னா, இப்படி ஏற்படுறதை தான் தோஷங்கள்னு சொல்லுது. கலத்திர தோஷம், மங்கல்ய தோஷம், செவ்வாய் தோஷம், நாகதோஷம் என்பதெல்லாம் எதை சொல்லுதுன்னா மறைமுகமாக இதைத்தான் சொல்லுது. மன வாழ்க்கை சரியாக அமையுதா, அமைய மாட்டேங்குதா, அந்த பெண்ணு இங்கே வந்ததுனால குடும்பம் சீர்குலைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. அது அந்த பெண் ஜாதகத்தில் இருந்தாலும் அதுக்கு என்ன பண்ணணுன்றத மாற்று வழி யோசனை பண்ணி அதுக்கு பண்ணணும். இவன் ஜாதகத்தை, பையனுடைய ஜாதகத்தையும் பார்த்து இவனுக்கு வரக்கூடிய மனைவி எப்படி இருக்கும், அந்த மனைவி வந்தால் எப்படி இருக்கும், எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் பார்க்கலாம் சாமி. நல்ல அனுபவம் இருந்ததுன்னா ராம்குமார், எல்லா அனுபவம் இருந்ததுன்னா பார்க்கலாம், கொண்டு வரலாம். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கொண்டு வரலாம், தப்பில்லை, கொண்டு வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி என்ன அவரவர் சுயஜாதகம் செயல் இழந்து விடும்? எப்படி எழுந்து விடும்? எழுந்து விடாது. அவருடைய சுயஜாதகம் வேலை செஞ்சு தான் இருக்கும். அந்த சுயஜாதகத்திலே இந்த சூட்சம விதி இருக்கும், நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. இதை ஒத்துக்கணும். இந்த சுய ஜாதகத்தில் வேலை செய்யாமல் போகலாது. அந்த பொண்ணு வந்தோடனே இந்த ஜாதகம் வேலை செய்யாமல் போயிடுமா? அப்படி இல்லை. ஒருவருடைய ஜாதகமும் ஒவ்வொரு ஜனன ஜாதகமும் அவரவர் பிறந்த கருத்தரித்ததிலிருந்து கடைசி காலம் வரைக்கும் அவங்க ஜாதகம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த ஜாதகம் எப்போ வருது? ஜனனமான உடனே அந்த ஜாதகம் வருது. ஆனால் உண்மை என்னென்னா, கருத்தரிக்கும் போதே ஜாதகம் பிரம்மதேவனால் உருவாக்கப்பட்டுடுது. அதுதான் ஜனன டைமில் வெளிப்படுது. அவ்வளோதான் வித்தியாசம். கருத்தரிக்கும் போதே இவனுடைய ஜனன ஜாதகம் பிரம்மதேவனால் நிர்ணயிக்கப்பட்டு விடுகிறது. ஆனால் ஜனனம் அடைந்த பின், அந்த கரு உற்பத்தியாகி ஜனனம் அடைந்த பின் ஜாதகம் உருவாக்கப்படுகின்றது. ஜாதகம் இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்களே, கோடிக்கணக்கான பேர் இருக்காங்களே, கோடிக்கணக்கான பேர் இருக்காங்களே ஜாதகம் இல்லாதவங்க. அவங்களுக்கெல்லாம் ஜாதகம் இல்லைன்னு சொல்லிடலாமா? இருக்குது. அவங்க ஜாதகம் போடலைங்கிறதுக்காக அவங்களுக்கு ஜாதகம் இல்லைன்னு இல்லை. அவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், எந்த நாட்டை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், எந்த சம்பிரதாயம் சடங்கை கடைபிடிக்கிறவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கும் ஜாதகம் உண்டு. அவங்களுக்கும் இந்த 9 கிரகங்களில் வேலை செய்யத்தான் செய்யும். அவங்க பிறந்த ஜனன காலத்தினுடைய அடிப்படையாக வேலை செய்யும். இதுதான் உண்மை. இந்து தர்மம் இதை உறுதிப்படுத்துது. மற்ற இதுங்களில் அப்படி மேலெழுந்தவாறே அப்படி ஒட்டாமல் இருக்காங்க. ஆனால் உண்மை அதுதானே. உண்மையை மறுத்துறவோ மறைக்கவோ முடியாதே. ஆகையினால ராம்குமார், ஒரு பெண் குடும்பத்திற்குள் வந்தவுடன் குடும்ப நிறையை சீர்குலைத்தால் அந்த பெண்ணின் ஜாதகம் தான் காரணமான்றது மட்டுமல்ல, அந்த பெண்ணின் ஜாதகமும் அந்த கலத்திர தோஷம், மங்கல்ய தோஷம், குடும்ப தோஷம், நாகதோஷம், செவ்வாய் தோஷம், மங்கல்ய தோஷம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இவனுடைய ஜாதகத்தை மட்டும் ஏன் பார்க்கறதில்ல? ஆண்களுடைய ஜாதகத்தை இந்த தோஷமெல்லாம் ஏன் பார்க்கறதில்ல? பார்க்கணுமில்ல, பார்த்து இவனும் சரி பண்ணணுமில்ல. அப்போ ரெண்டும் சமதோஷம் உள்ள ஜாதகங்களை சேர்த்தா சரியாக போயிடுமில்ல. ஆனால் விதி அமைப்பு சரியாக இருந்தால் தான் ஒரு சரியான ஜோதிடர்கிட்ட போய் பார்க்க முடியும். அந்த விதி அமைப்பு சரியாக இல்லாமல் இவனுக்கு இப்படி ஏற்படணுங்கிற விதி அமைப்பு இருந்ததுன்னா அவன் சரியான ஜோதிடரை போய் பார்க்க மாட்டான். ஒரு தவறான ஜோதிடரை பார்த்து அந்த தவறான பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு அவஸ்தைப்படணுங்கிறது அவனுடைய தலை விதியாக இருக்கும். அதை மாற்ற முடியாது யாராலும். நாம் செய்கிற பரிகாரமெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அளவு அந்த கிரகங்களை சாந்தி செய்கிறதுக்காகவும் அந்த கிரகங்களுடைய வலுவான தாக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுக்காகத்தான் செய்கிறோமே தவிர முழுமையாக அந்த கிரகத்தினுடைய தாக்கத்தை போக்கிடும்னு சொல்லவே கூடாது. பரிகாரம் அந்த மாதிரி செய்யும்னு சொல்லிடவே கூடாது. பரிகாரம் என்பது என்னன்னா, தற்காலிகமான ஒரு செயல்தான், நிரந்தரமான அமைப்பு அல்ல. நல்ல பசியில் இருக்கிறவனுக்கு
கொஞ்சோண்டு சோறு வச்சிங்கன்னாக்க அது போதுமா? போதாது. அதுபோல் கிரகங்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது நாம் செய்கிற பரிகாரமெல்லாம் ஒரு சிறு அளவு தான். அது நம்ம மனசாந்திக்காக மன திருப்திக்காக செஞ்சுக்கணும். அந்த விதி அமைப்பு இவனுடைய ஜாதகத்திலும் இருக்கின்றது என்று தான் அர்த்தம். இந்த மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு வந்து நீ படாத பாடுபட்டு உன் குடும்பம் இந்த மாதிரி ஆகணும் அப்படிங்கிறது இவன் ஜாதகத்திலையும் இருக்கும். அவன் ஜாதகத்தை நல்லா பார்த்தோம்னா, ஐயா உனக்கு வர்ற பொண்டாட்டி ஒன்றும் சரி இருக்காது ஐயா அப்படின்னும் போது என்ன சார் பண்ணலான்னும் போது, சரி முடிஞ்ச வரைக்கும் மனித பிரயத்தனம் பண்ணி பார்க்கலாமே, நான் சொல்கிற பரிகாரம்லாம் போய் செஞ்சுட்டு வா. அதுக்காக கொண்டு போய் வாழை மரத்தை வெட்டுறதெல்லாம் பரிகாரம் இல்லை. புரியுதா? அந்த ஸ்தலத்துக்கு அந்த எந்த கிரகம் அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குதோ அந்த ஸ்தலத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய குருக்கள் அவங்களுக்கு தெரியும், அது வழிமுறைகள் எல்லாம் தெரியும், அவங்க செய்வாங்க, அதை செஞ்சுட்டு வரணும். புரியுதா? இதுதான் தெளிவான விளக்கம் சாமி. அவரவர் ஜாதகமும் வேலை செய்யும், அவரவர் ஜாதகத்திலேயே சொல்லும், எல்லாத்தையும் சொல்லும். வரக்கூடிய ஒரு பெண்ணினுடைய ஜாதகம் எடுத்தால் கணவன் எப்படி வருவான்றதும் சொல்லும். அந்த பெண்ணினுடைய ஜாதகத்திலேயே வந்து அவனுடைய கணவன், மாமனார், மாமியார் எல்லாத்தையும் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பையனுடைய ஜாதகத்திலையும் மனைவியை பார்க்கலாம், மனைவியினுடைய தகப்பனார் தந்தையும் பார்க்கலாம், மைத்துனரையும் பார்க்கலாம். இதுக்கு வழிவகை இருக்குது சாமி. அதெல்லாம் அனுபவத்தில் தானாக வரும், பாருங்க. ஆனால் இந்த இதுக்கு வந்து பெண் மட்டுமே காரணமல்ல, ஆணுடைய ஜாதகமும் காரணமாகும். புரியுதா? வாழ்க வளமுடன்.